ராதா, என்னப்பா? என்னம்மா முடிவா என்னதான் சொல்ற? அப்பா, என்னால நம்ம வீட்டை விட்டுட்டு அவங்க வீட்டுல போய் இருக்க முடியாதுப்பா. ஏங்க, நம்ம பொண்ணை பொத்தி பொத்தி வளர்த்துருக்கோம். இவ அந்த வீட்டுக்கு போய் அவங்க ஏதாவது பேசி இவ கண்ணை கசக்கிட்டு வந்தா அதை நம்மளால தாங்க முடியுமா சொல்லுங்க? பேசாம இவ நம்ம வீட்லயே இருக்கட்டுங்க. என்னம்மா, ராதா இந்த வீட்ல இருந்தா எனக்கு தான் பிடிச்சிருக்கு. ஆனா சம்பந்திக்காரங்க என்ன சொல்லுவாங்க? இப்ப என்ன, இது உலகத்திலே நடக்காதா? வீட்டு மாப்பிள்ளையா இருக்கிறது ஒண்ணும் புதுசு இல்லைங்க. நம்ம மருமக அதெல்லாம் ஒத்துக்குவாரு. ஆமாப்பா, மச்சான் நம்ம வீட்டோட இருக்கிறதா எனக்கு சரின்னு படுது. நம்ம பிசினஸையும் கூட மாட கவனிச்சிட்டு ஜாலியா இருக்கட்டுமே. போய் பாரு. வாங்க வாங்க வாங்க, உட்கார். அடடே, வாங்க வாங்க வாங்க. வணக்கம். உட்காருங்க. வாங்க உட்காருங்க. உட்காருங்க. வணக்கம், உட்காருங்க. நாங்க இப்போ ராதாவோட வாழ்க்கையை பத்தி தான் டிஸ்கஸ் பண்ணிட்டு இருந்தோம். நீங்க சொன்னதெல்லாம் காதுல விழுந்துச்சு. ஏன் சம்பந்தியம்மா, ராதா சின்ன பொண்ணு, ஏதோ தெரியாதனமா பேசிக்கிட்டு இருக்கானா? நீங்களாவது நல்ல புத்தி சொல்லி அனுப்பி வைப்பீங்கன்னு பார்த்தா நீங்களும் அவளுக்கு சப்போர்ட்டாவே பேசிக்கிட்டு இருக்கீங்க. அப்படி இல்ல சம்மந்தியம்மா, ரொம்ப செல்லமா வளர்ந்துட்டா. மனசே இல்லாம உங்க வீட்டுக்கு வந்து ஏன் கண்ணை கசக்கிட்டு நிக்கணும்? இங்க என்ன குறைச்சல்? மாப்பிள்ளை இந்த வீட்டுல ராஜா மாதிரி வச்சுக்குவோம். இத பாருங்கம்மா, எங்க பையனை நீங்க ஒண்ணும் ராஜா மாதிரி பாத்துக்க வேணாம். எங்க மருமகளை ராஜாத்தி மாதிரி பாத்துக்கிறதுக்கு எங்களுக்கு தெரியும். இத பாருமா ராதா, நீ உடனே கிளம்பி எங்களோட வீட்டுக்கு வர வழியை பாரு. அங்கிள், எதுக்கு இந்த சின்ன விஷயத்துக்கு இவ்வளவு டென்ஷன் ஆகுறீங்க? மாப்பிள்ளை வீட்டுல பொண்ணு இருக்கிறது வழக்கமானதுதான், அதை நான் மறுக்கல. ஆனா சூழ்நிலைக்கு ஏத்த மாதிரி மாத்திக்கிறது தப்பு இல்லையே. இல்ல ரமேஷ், அப்படியெல்லாம் மாத்திக்க முடியாது. இது எங்களோட கௌரவ பிரச்சனை. எதுக்கு இந்த விஷயத்துக்கு இவ்வளவு ஈகோ பாக்குறீங்க? தம்பி, என்ன நீ சின்ன பையன், எனக்கு அட்வைஸ் பண்ண பாக்குறியா? அப்படி இல்ல அங்கிள். அது பாருப்பா, உனக்கு கல்யாணம் ஆகி ஒன்னா அந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்க சொன்னா அதுக்கு நீ ஒத்துக்குவியா? இல்ல உங்க அப்பா அம்மா தான் அதுக்கு ஒத்துக்குவாங்களா? என்ன சம்பந்தி, இதெல்லாம் சரிங்கிற மாதிரி நீங்களும் பேசாம இருக்கீங்க? கோபப்படாதீங்க சம்பந்தி. குழந்தைங்க சந்தோஷமா இருக்கணும் தான் அவங்களுக்கு கல்யாணமே பண்ணி வைக்கிறோம். ராதாவும் இங்க இருந்தாதான் சந்தோஷம்னு பிடிவாதமா இருக்கா. ஓஹோ, எல்லாம் ஒரே மாதிரியா பேசுறீங்க. அப்போ எல்லாம் திட்டம் போட்டு தான் இப்படி பேசுறீங்களா? அப்படிலாம் இல்லைங்க. வாங்கப்பா. என்ன எல்லாரும் ஏதோ சீரியஸா டிஸ்கஸ் பண்ணிட்டு இருக்கீங்க? ஏய், இவங்க எல்லாம் என்ன சொல்றாங்க தெரியுமா? ராதா நம்ம வீட்டுக்கு வரமாட்டாளாம், நீ இந்த வீட்டோட மாப்பிள்ளையா இருக்கணுமா? என்ன நியாயம் இது? ஐயோ, அப்படி இல்லைங்க. நீங்க உங்க வீட்லயே இருக்கலாம், எங்க வீட்லயே இருக்கலாம். ஆனா ராதா அங்க வந்து இருக்கிறதுக்கு ரொம்ப சங்கடப்படுறா. அவளுக்கு எங்க வீட்டை விட்டு வர்றதுக்கு மனசு இல்ல. அவ வேணா இங்கே இருக்கட்டும். ஏய், என்னடா முட்டாள்தனமா பேசுற? இல்லப்பா, இங்க இருக்கணும்னு ஆசைப்படுறவளை அங்க வச்சுக்கிட்டு அவ இதை தினம் தினம் சொல்லி கண்ணை கசக்கிட்டு அவளை நான் சமாதானப்படுத்திக்கிட்டு இதெல்லாம் தேவையில்லாத டென்ஷன்ப்பா. பேசாம அவ இங்கே இருந்துட்டு போட்டோம். ஏண்டா, நம்ம கௌரவம் மரியாதை இதெல்லாம் என்னடா ஆகிறது? கௌரவம் மரியாதை இத்தனை வருஷமா ராதா இருந்த வீட்டுல இப்ப இருக்கிறதுனால நம்ம கௌரவம் மரியாதை ஒன்னும் பெருசா டேமேஜ் ஆக போறது இல்ல. வெரி குட் மச்சான். அவங்க ஏதோ தேவையில்லாம ஈகோ பிரச்சனை எல்லாம் பேசிட்டு இருக்காங்க. நீங்க ரொம்ப பிராக்டிகலா இருக்கீங்க. ஏய் முட்டாள், உனக்கு கல்யாணத்தை பத்தி என்னடா தெரியும்? இல்ல கல்யாணத்தினால ஏற்படக்கூடிய சம்பந்தத்தை பத்தி தான் என்ன தெரியும்? அறிவு கெட்டத்தனமா பேசிக்கிட்டு முதல்ல உன் பொண்டாட்டியை கூட்டிட்டு வாடா, வீட்டுக்கு போலாம். சாரிப்பா, இந்த விஷயத்துல நான் அவளை கம்பல் பண்ண விரும்பல. சம்பந்தி, அதான் மாப்பிள்ளைய சொல்லிட்டாருல, அப்புறம் என்ன பிரச்சனையை விடுங்க. இத பாருங்க, மாப்பிள்ளை எங்க கூட இருந்தாருன்னா அவரை எங்க பிசினஸ்ல, ஏன் இந்த சிட்டிலேயே அவர் ஒரு பெரிய புள்ளியாக்கி காட்டுறேன் பாருங்க. பாய முடுங்க சம்பந்தி, நீங்க பேசுறது கொஞ்சம் கூட சரியா இல்ல. நீங்க தப்பான முடிவுக்கு வழிகாட்டிட்டு இருக்கீங்க. அப்படி இல்லைங்க. இனிமே இதை பத்தி பேசுறதுக்கு நான் தயாரா இல்ல. கிளம்பி வீட்டுக்கு போலாம். உன் பிள்ளைக்கு புத்தி கெட்டு போச்சு, அவன் எக்கடோ கெட்டு போட்டான். புறப்படு. அப்பா, சம்பந்தி, நான் சொல் பொன்ராசன, மார்க்கெட்ல உள்ள எல்லாம் நெளிவு சொலிவு எல்லாம் பழகியாச்சா? 99% பழகியாச்சு. அதுக்குள்ளயா? இதுல என்ன ஆச்சரியம்? நம்ம ஏற்கனவே பெரிய ஃப்ராடா இருந்த ஆள் தானே. என்னென்ன சொல்றீங்க? அது வந்து என்ன மாதிரி ஆளுங்கெல்லாம் அந்தந்த இடத்துக்கு ஏத்த மாதிரி நெளிவு சுழிவுலாம் கரெக்டா புரிஞ்சுக்குவாங்க. அதுதான் சொல்ல வந்தேன். நீங்க பாட்டுக்கு ஏதோ ஃப்ராடு கீடுனா அப்புறம் எனக்கே உங்க மேல பயம் வந்துடும். ஐய, விவரத்துல மட்டும்தான் அப்படி இருப்பேனே தவிர மத்தபடி மனசும் புத்தியும் ரெண்டுமே சுத்தமா இருக்குங்க.
வாங்கய்யா. வணக்கம். வணக்கம். உட்காருங்க. நீ உட்காருப்பா. இல்ல உட்காருங்க. உட்காருப்பாண்ணா. கூல் ட்ரிங்க் வாங்கிட்டு வாங்க. சரிங்க. ஆ. என்ன வியாபாரம்லாம் எப்படி போயிட்டு இருக்கு? பரவாயில்லைங்க. அப்படியா மாணிக்கம், இப்ப நான் எதுக்கு நேர்ல வந்திருக்கேன்னா ஒரு முக்கியமான விஷயம் உங்ககிட்ட சொல்லிட்டு போகணும் தான். என்னங்கய்யா? நாளைக்கு மறுநாள் சந்தோஷ் வீட்லேருந்து உன் தங்கச்சியை பொண்ணு பார்க்க வராங்க. ஓ, ரொம்ப சந்தோஷங்கய்யா. அப்ப நான் கிளம்பட்டேன். ஆ. ஐயா, கூல் ட்ரிங்க் சாப்பிடுங்க. நல்ல விஷயம் சொல்றதுக்கு நேரம் காலம்லாம் பார்க்க முடியாதுல்ல, அதான் நேர்லயே புறப்பட்டு வந்துட்டேன். சரிங்க. அம்மாட்ட சொல்லுப்பா. ஆ. நான் வரேன். சரிங்க. பொன்ராஜ், சொல்லுங்க. கடை பார்த்துங்க, நான் சரி. போயிட்டு வந்துடுறேன். சரி. கொஞ்சம் நிறுத்துங்க. ஆ. எங்க மாணிக்கோங்கிறவரு இங்க கடை வச்சிருக்காரு. மாணிக்கண்ணன் கடையா? எங்கன்னு தெரியுமா? இப்படி திரும்பி போனா 4வது கடைமா. சரி, தேங்க்ஸ்ங்க. ஆ. ஆட்டோ அப்படி திருப்பிக்கோங்க. வாங்கம்மா வாங்கம்மா. என்னம்மா வேணும்? கடையில உங்க ஓனர் இல்லைங்களா? இவ்வளவு நேரம் இங்க தாங்க இருந்தாரு, இப்பதான் வெளியே போனாரு. அம்மா நீங்க யாரு? அவருக்கு நான் ரொம்ப வேண்டியவங்க. அப்படிங்களா? உட்காருங்க உட்காருங்க. குடிக்க ஏதாவது வேணுங்களா? கூல் ட்ரிங்க்ஸ், இளநீ? அதெல்லாம் ஒண்ணும் வேண்டாம், பரவாயில்ல. எப்போ வருவாரு? இப்போ வந்துருவாரு, நீங்க வெயிட் பண்ணுங்களேன். உட்காருங்களேன். எப்படி கடையில பிசினஸ் எல்லாம் நல்லா நடக்குதா? நல்லா போயிட்டு இருக்குங்க. ம்ஹும். என்ன விஷயம்? எதுக்கு இங்க வந்தீங்க? ஏன் நான் வரக்கூடாதா? மார்க்கெட்டுக்கு யாரும் சும்மா வர மாட்டாங்க. நான் ஒன்னும் சும்மா வரலையே, பர்ச்சேஸ் பண்ணதான் வந்தேன். கடையில என்ன இருக்கு? நாங்க சில்லறைக்கெல்லாம் விற்கிறது இல்ல. என்னது? சில்லறை வியாபாரம் பண்றது இல்ல, மொத்த வியாபாரம் தான். கிளம்புங்க. நான் சொன்ன கவர் எங்க இருக்கு? அது டிராவல இருக்கு. அப்புறம் உங்களை தேடி ஒரு பொண்ணு வந்துச்சு. பேரு அவங்க பேரை கேட்க மறந்துட்டேன். அது ஒண்ணு இல்லண்ணே, ஏதோ ஒரு புறம்போக்கு கடை தப்பி வந்து உளறிட்டு இருந்துச்சு, நான் விரட்டி விட்டேன். ஏன் தம்பி, அந்த பொண்ணு உங்க அண்ணனுக்கு வேண்டப்பட்ட பொண்ணுன்னு சொல்லிச்சு. நீங்க என்னடானா மூஞ்சில அடிச்ச மாதிரி பேசிட்டீங்க. அண்ணே, உங்களுக்கு அந்த பொண்ணை பத்தி தெரியாது. சரியான ஃப்ராடு. ஏதாவது கதையை சொல்லிக்கிட்டு பந்தா விட்டுக்கிட்டு உள்ள வரும். அப்புறம் தெரிஞ்சவங்க வேண்டியவங்கன்னு சொல்லி கல்லால உள்ளதெல்லாம் சுருட்டிட்டு போயிடும். தேவையா நமக்கு? உள்ளே விடாதீங்க. இல்லப்பா, நகை நட்டெல்லாம் போட்டு வசதியான பொண்ணு மாதிரி இருந்ததே, அதான். பலபலன்னு ஒரு பொம்பளை வந்து நின்று எதை சொன்னாலும் நம்பிடுவீங்களா? என்னண்ணே, நீங்க ஏதோ பயங்கர தில்லாலங்கடி எல்லாரும் பேசிக்கிறாங்க, விவரமே இல்லாம இருக்கீங்க. அண்ணே, அது ஒரு மாதிரியான பொம்பளைண்ணே, புரியலையா? ஓஹோ, ஆளை பார்த்து மயங்கிட்டனோ. நகை நெட்லாம் கூட ஃப்ராட் பண்ணி வாங்கியிருப்பாளோ?
சாரி விஜி, வர லேட் ஆயிடுச்சு. பரவாயில்ல. கூல்ட்ரிங்க் சாப்பிடலையா நீ? இல்ல வேண்டாம். தனியா இருந்து போர் அடிச்சிச்சா? இல்ல, நல்ல பொழுது போச்சு. மேல இருக்கிறதெல்லாம் பிசாசுங்க, வாயை கொடுத்தா மீள முடியாது, திட்டிட்டு இருப்பாங்க. வா போலாம். விஜி, விஷ் யூ ஹாப்பி மேரிட் லைஃப். தேங்க்யூ சார். கோபிக்கு இன்னைக்கு ஓவரா தெரியல. அதானே, கோபி என்ன உலக கோப்பை போட்டியில ஜெயிச்சு கப்பா வாங்கிட்டு வந்திருக்காரு. கப்பெல்லாம் வாங்கிட்டு வரலடி, நினைச்ச பொண்ண கையில கப்புனுல பிடிச்சிட்டு வந்திருக்கு. ஏய் நிறுத்து. இங்க பாரு விஜய், இதுங்க எப்பவுமே இப்படித்தான் பேசுங்க. இதை நீ எதையும் தப்பா எடுத்துக்காத. இதுங்களுக்கு என் மேல பிரியம் ஜாஸ்தி, அதை விட வாய் நீளம். இதுங்க பேசுறத நீ தான் புரிஞ்சு நடந்துக்கணும். என்ன கோபி, எங்களை இன்ட்ரோடியூஸ் பண்ற லட்சணம் இதானா? ஆமா, நிஜமான மேட்டர் எதுவும் சொல்ல மாட்டேங்கிற? ஏய், கோபி ஒரு சேஃப்டிக்கா தான் சொல்லல. என்னக்கா ஆரம்பிச்சிருச்சுங்க? ஏய், அது என்ன நிஜமான மேட்ரு? அதான்ப்பா நம்ம மேட்ரு. நான் ஒரு பாட்டு பாடுவேனே, அது மறந்துட்டியா? ஆமாமா, சூப்பர் பாட்டு. உனக்கும் எனக்கும் தான் பொருத்தம், இது எத்தனை கண்களுக்கு வருத்தம். நான் பாடினதெல்லாம் மறந்துட்டியா? விஜி, சும்மா அவங்க எல்லாம் விளையாடுறாங்கம்மா. கோபிய கிண்டல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. கரெக்டா சொன்னியக்கா. விஜய், இந்த பாட்டை என்னை பார்த்து மட்டும் பாடல, 7 பேர்ட்ட பாடி இருக்கு. விஜி, உனக்கு ஒரு விஷயம் தெரியுமா? எங்க கம்பெனிலே ஜாஸ்தி அப்ளிகேஷன் வந்தது கோபிக்கு தான். அப்ளிகேஷனா? எதுக்கு? லவ் பண்றதுக்கும் கல்யாணம் பண்ணிக்கிறதுக்கும் தான். இத நீ நம்பல? விஜய் எப்படி நம்போம்? அப்படியே திரும்பி கொஞ்சம் கோபி மூஞ்சிய பாரு, நம்புற மாதிரியா இருக்கு. இத பாருமா விஜி, அப்ளிகேஷன் வர்றது ஆளை பார்த்து இல்ல, குணத்தை பார்த்து. அதுல கோபி தங்க மாதிரி. அக்கா காப்பாத்திட்டியக்கா, முதல்ல கையை கொடுங்க. ஆமா, சீலா வரலையா? அவளை இன்னைக்கு பொண்ணு பார்க்க வராங்க. அப்ப அடுத்த பாட்டு அதான். ஆமா, உங்க பாட்டுல அப்ப கல்யாணம் ஆனதுக்கு அப்புறம் என்ன? கார்த்தி களை கட்டது போல இருக்கு. என்ன விஜி, சௌக்கியமா? நல்லா இருக்கேன். இன்னும் ஃபங்க்ஷன் ஸ்டார்ட் பண்ணலையா? இனிமே தான். சரி, நான் ஸ்டார்ட் பண்ணி வைக்கிறேன். பிடிங்க கத்திய. கட் பண்ணுங்க. கோபி, கேக் எடுத்து விஜிக்கு ஊட்டி விடுங்க. விஜி, நீ அவருக்கு ஊட்டி விடு. கூல்ட்ரிங்க் கொடுங்க. கோபி, இந்த கூல்ட்ரிங்கை நீங்க குடிச்சிட்டு மீதிய விஜி கொடுங்க. நிர்மலா, நியாயப்படி பார்த்தா பாதி கூல்ட்ரிங்க நான் தான் குடிச்சிருக்கணும். ஜஸ்ட் மிஸ் ஆயிடுச்சு. அது எப்படி? சைக்கிள் கேப்ல கோபி எஸ்கேப் ஆயிட்டாப்ல. ஓஹோ. என்ன ஓஹோன்னு இன்ட்ரெஸ்ட் இல்லாம சொல்றீங்க? இந்த விஷயத்தை நம்பலையா நீங்க? சேச்சே, அப்படியெல்லாம் இல்ல. பெரிய கார்மெண்ட் கம்பெனி, நிறைய வயசு பொண்ணுங்கெல்லாம் இருக்கீங்க. ஒரு நல்ல ஆம்பளை பத்தின கனவுல நிச்சயமா எல்லாரும் இருப்பீங்க. கோபி ஒரு நல்ல ஆளு, லவ்லி டைப், சிரிக்க சிரிக்க பேசுறாரு, எல்லாருக்கும் ஹெல்ப் பண்றாரு. சோ உங்கள சில பேர் இம்ப்ரெஸ் ஆயிருக்கலாம். பின்றீங்களே. எல்லாமே சந்தர்ப்ப சூழ்நிலை பொறுத்து தானே இருக்கு. கரெக்ட் கரெக்ட். என்ன கரெக்ட்னு முந்திரி கொட்டை மாதிரி முந்திக்கிற? ஒருவேளை அவ கரெக்ட் ஆயிட்டாலோ என்னமோ. ஆம்பளையும் பொம்பளையும் சேர்ந்து வேலை பார்க்குற இடத்துல எல்லாம் சகஜம்தான். சந்தர்ப்பம் கிடைக்காத வரைக்கும் எல்லாம் யோக்கியம்தான். சந்தர்ப்பம் கிடைச்சிட்டா டேஷ் டேஷ் டேஷ். நான் கூட ஒண்ணு கவனிச்சேன். உங்கள 2-3 பேரு சலிக்காம மணிக்கணக்கா கோபி கிட்ட கடலை போடுறீங்க. அப்படி என்னதான் பேசுவீங்களோ. யார சொல்ற? யாருன்னு சொல்றது? அந்த 2-3 பேர் அடிக்கடி ஆள் மாறிட்டே இருக்காங்களே. பார்த்து விஜி, கேர்ஃபுல்லா இருக்கணும். ஜாலியா கேஷுவலா தான் பேசுறாங்கன்னாலும் நாம ரொம்ப ஜாக்கிரதையா இருக்கணும். என்னதான் இருந்தாலும் நீ அண்ணியோட சிஸ்டர். அந்த அக்கறையில தான் நான் இப்படி எல்லாம் சொல்றேன். அங்க பாரு அவர் உபசரணை பண்றத.
கோபி கிருஷ்ணன் பேருக்கு ஏத்த மாதிரி லீலைகள்லாம் ஆரம்பிச்சுட்டு போறாரு. ஜாக்கிரதையா இரு. விஜி, நான் மறுபடியும் சொல்றேன், நீ என் சொந்தக்காரின்ற உரிமையில தான் நான் இதை சொல்றேன். ஏமா லீலா, ஏன் இப்படி உடம்பெல்லாம் நடுங்குது? படிச்ச பொண்ணு நீ, இப்படி பயப்படலாமா? தைரியமா இருக்க வேண்டாமா? ஏமா லீலா, நீ எதுக்காக தனியா வரணும்? உனக்கு தான் மெட்ராஸ் இன்னும் பழகவே இல்லையே. கொஞ்சம் பொறுமையா இருந்து யாரு கூடயாவது வந்திருக்கலாம்ல. லீலா, நீ போய் படுத்து ரெஸ்ட் எடுமா. நான் உனக்கு காஃபி கொண்டு வரேன். டேய் ரவி, கரெக்டான நேரத்துல போய் அவளை கூட்டிட்டு வர வேண்டாமாடா? அவ தனியா வந்து எவ்வளவு கஷ்டப்பட்டா தெரியுமா? ஏன்டா நீ இப்படி பொறுப்பு இல்லாம நடந்துக்கிற? இல்ல, கொஞ்சம் உள்ளவா. பாலில கூப்பிடுறல, என்னடி நின்னுகிட்டு இருக்க? ஏய், உனக்கும் செல்வத்துக்கு நடுவுல என்னடி இருக்கு? என்ன சம்பந்தம்? அவனுக்கு யாரு? டேய், ஏன்டா வளர்ற? மறுபடியும் அக்கிரமத்தை ஆரம்பிச்சிட்டியா? என் பொண்டாட்டி நான் என்ன வேணாலும் கேட்பேன், என்ன வேணாலும் பண்ணுவேன். போங்க வெளியில. இல்ல ரவி, போய் வெளியில. ஏய்,